விட்டமின் சினா என்ன? அது தெரியுமே. ஆனா அதை ஏன் டெய்லி இன்டேக்ல எடுக்கணும்னு தெரியுமா? அது தெரியாதே. அதை நான் சொல்றேன். சோ ஒரு குட்டி ஸ்டோரியோட இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு காலத்துல கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருந்த சில மாலுமிகளுக்கு பற்கள் எளிர்ல இருந்து ரத்தம் கசிவது, காயங்கள் ஆறாம இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைனால சிலர் இறந்தும் கூட போயிருக்காங்க. அப்போதான் சில மாலுமிகளுக்கு இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும் போது இந்த நோய் குணமாயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இம்யூன் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்றதுனால காயங்கள் எல்லாமே ஆற தொடங்கி இருக்கு. இவ்வளவுதான் இந்த விட்டமின் சியோட வேலையா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம பாடியில பாத்தீங்கன்னா கொலாஜன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அந்த புரோட்டீன் உருவாகிறதுக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல் தேவை. அதோட ஃபங்க்ஷனுக்குமே இந்த வைட்டமின் சி தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஆனாலும் இது ஒரு வாட்டர் சால்யூபிள் வைட்டமின் அப்படிங்கிறதுனால நம்ம பாடியில ஸ்டோர் ஆகாது. இதை நம்ம டெய்லி உணவுல எடுத்துக்கிறது நல்லது. சரியாக ஒரு அடல்ட் மேலா இருந்தா 90 மில்லிகிராமும், ஒரு அடல்ட் உமனா இருந்தா 75 மில்லிகிராமும் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ எந்தெந்த உணவுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிவி, பப்பாளி, கொய்யா, பைனாப்பிள் போன்ற பல வகைகள்ல இருந்தும், பாவைக்காய், காலிஃபிளவர், கொத்தவரங்காய், தக்காளி, முருங்கைக்காய், நூல்கூல்னு சொல்லக்கூடிய காய்கறி வகைகள்ல இருந்தும் இயற்கையாகவே இது நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சயின்டிபிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.